இணைந்திருக்கிறோம் மக்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயத்தோடு வணக்கம் தமிழுடைய தலைப்பு பகுதி நகர்ந்து செல்வதற்கு இன்றைக்கு சர்வதேச இளையோர் தினமாக இருக்குது. அப்ப இந்த இளையோர் தினத்திலே நாங்கள் இளைஞர் ஒரு அழகான இளைஞர் என்ற ரீதியில் இளைஞர் சரி அழகான இளைஞரை தவிர்த்திருக்கிற மாதிரி அது பாக்குறாக்கள் சொல்லணும். நீங்களே சொல்லிக்கோங்க. மூத்தாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அதை கேட்டுத்தானே ஆகணும். அப்ப இந்த சர்வதேச இளையோர் தினம் என்று கேட்க இந்த இளைஞர்களுக்காக அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களை டெவலப் பண்ண அபிவிருத்தி செய்வதற்காக அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு திட்டமிட்ட அமைப்பில் அவர்களை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த இளையோர் தினம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இது மேற்கத்திய நாடுகளிலே இந்த இளையோர் தினங்களிலே பல்வேறு கொள்கைகள் எடுப்பார்கள். அடுத்த கட்டத்திலே பொருளாதார ரீதியில் என்னென்ன திட்டங்களை அவர்களுக்கு அமுல்படுத்துவதும் அல்லது இளையோர்களைய வாழ்க்கையில் அடுத்த முறைக்கு எப்படி உயர்த்தி கொள்வது பல்வேறு திட்டங்களையும். ஆனால் எங்களை போன்ற கேளித்திய நாடுகளில் இந்த இளையோரை வாழ வைப்பதே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சர்வதேச இளையோர் தினத்தில் நாங்கள் இன்றைக்கு பத்திரிகைகள் எடுத்தோம் என்றால் குறைந்தது 4-5 இறப்பு செய்திகள் இளையோர் சார்ந்ததாகவே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தற்கொலைகளாக இருக்கட்டும், விபத்துக்களாக இருக்கட்டும், அதே போல வீதி விபத்துகள், ஏனைய மின்சார விபத்துகள், பல்வேறு விபத்துகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல கட்டுரைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த இளையோர்கள் எங்களை போன்ற நாடுகளிலே அனாதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே மண்ணுக்காக இளையோரை கொடுத்துக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு தேவையில்லாமல் எல்லாம் இளையோர்களுடைய இறப்புகளை பார்க்கக்கூடிய வீதிகள் எங்கும் இளையோர்களுடைய இறப்பு பேனர்களாகத்தான் இருக்கிறது. அப்போ எங்கள் மக்கள் மத்தியிலே இந்த இளையோர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு பெரும் தேவையாக இருக்கும். சர்வதேச இளையோர் தினத்திலே எங்களுடைய இளையோர்களை போதைப் பொருளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இந்த வீதி விபத்துக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும், ஏனைய விபத்துக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இந்த கூடாத நட்புகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு விடயங்கள், அதே போல இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. எனவே இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய பெற்றோர்களெல்லாம் இளையோரை பாதுகாத்தல் என்பது பெரும் விடயமாக காணப்படும் போது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இந்த இளைஞர்கள் செல்லக்கூடிய வழி. அப்போ இன்றைக்கு ஒரு பக்கம் இன்னொரு சாரார் இன்றைக்கு இவர்கள் பிழை என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை பார்த்து பல்வேறு இடங்களிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார், பல்வேறு இடங்களில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளேயே நாசமாகி போய் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள்னா இன்றைக்கு இவ்வளவு நாட்களில் எத்தனையோ பேர் இளவயது கற்பம் நாட்டிலே அதிகரித்திருக்கிறதாக கூறுகிறார். அப்ப இந்த கொஞ்ச காலத்திலே ஒரு 18 வயதை தாண்டுவதற்கு முதல் இந்த 6 மாத காலத்துக்குள்ள இவ்வளவு இளவயது கற்பங்கள் இந்த சமூகம் எப்படி போய்கொண்டிருக்கு என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தகாத முறையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ரயில்ல போட்டு போறது, குப்பை தொட்டியில போட்டு போறது, காடுகளுக்கு போட்டு போறது, வீதியோரமா போட்டு போறது, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் போதைக்கு அடிமையாகி போதையை ஊசி மூலம் ஏற்றி 5-6 ஆண்டுகளாக போதைக்கு அடிமையாகி சாவது என்பது அப்படி ஒரு அனாதரவான சாவு. இன்னொரு பக்கம் வீதிகளிலே வேகமாக சென்று பைக்கில் சென்றும் தூண்களோடு அடிபட்டும், மதுரோடு அடிபட்டும் அங்கால பக்கம் ஒரு சாவு. இன்னொரு பக்கம் நோமலா வீதிகளில் போன இளைஞரை டிப்பரால கொண்டு போய் அடிக்கிறது, பஸ்ஸால் அடிக்கிறது, கிணறக வாகனங்களால் அடிக்கிறது, அது ஒரு பக்கம் பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவளை செய்திகளை கேட்டு 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 எங்களுடைய மனநிலையெல்லாம் கொஞ்சம் இறுக்கமான மனநிலையாக வரும். அதிலும் இந்த தினம்தோறும் பத்திரிகைகளை வாசிப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய மனதை தொட்டு சொல்லி பாருங்கள். தினம்தோறும் பத்திரிகைகளை வாசிக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அதிலும் முற்பக்கத்திலேயே 5-6 மரண செய்திகளை பார்க்கும் பொழுது அது எங்கள் இதயத்தை இன்னும் கணக்கச்சு. அப்போ இன்றைக்கு இந்த இளைஞர் சர்வதேச இளைஞர் தினத்தில் நாங்கள் என்னவெல்லாம் உங்களுடைய இளைஞர் மத்தியிலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி சுயதொழில்களை ஆரம்பிக்கிறார்கள். சுயதொழில்களை ஆரம்பித்து இன்றைக்கு சர்வதேசம் வரைக்கும் தங்களுடைய பொருளாதாரம் அல்லது ஏற்றுமதிகள், தங்களுடைய பொருட்களை உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் தங்களுடைய பிடித்த தொழில்கள், புகைப்படம் என்றால் ஒரு கேமரா எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிறந்த புகைப்பட கலைஞர்கள் ஆகிறார்கள். சிறந்த இந்த வீடியோ எடிட்டிங், அந்த போட்டோஸ் எடிட்டிங், பல்வேறு விடயங்களில் அங்கால ஒரு பக்கம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல சிறு சிறு கடைகளை போடுவது, தேநீர் கடைகள் போடுவது, பழச்சாலைகள் போடுவது, சிறிய உணவகங்களை திறப்பு என்று பல்வேறு விடயங்களிலே ஒரு பக்கம் சாதித்துக் கொண்டு, ஆனால் இன்னொரு பக்கம் எங்களுடைய சமுதாயம் இப்படி போய் கொண்டிருக்கிறது. அப்போ எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கு. தனியே எங்களுடைய அரசியல்வாதிகள் அரசியல் போராட்டங்களுக்காக, இனத்துக்கான போராட்டங்களுக்காக மாத்திரம் எங்கள் இளைஞர்களை பலிக்கடாவாக பயன்படுத்துவதை தவிர்த்து அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை நாங்கள் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு எங்களுடைய புலம்பெயர் தேசத்து முதலீடுகளை இங்கே முதலிட வேண்டும். முதலிட்டு அவர்களுக்கான வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுக்கணும். மற்ற பக்கம் அவர்களை செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எப்படி பணமாக மாற்றுவது என்பது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளணும். பனையினும் ஒரு பெரிய வளம் இருக்குது, அதை பணமாக மாற்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அப்ப அதை பணமாக மாற்றுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் பொருளாதார விடயமாக மாற்றி தனியாக படிப்பு மாத்திரமில்லை, படிப்பு ஒயிலையோடு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்றைக்கு நிறைய தொழில்துறை கல்வி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு அப்படி கொண்டு போகும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக மெனக்கவலையா இருக்கிறது. இளைஞர்கள் அவங்க குடிப்பாங்க, போதை கடிவாங்க, அடிபடுவாங்க, ரோட்ல விடுவாங்க, அவர்களை நாங்களே
கழித்து 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 விட்டு கொண்டு அப்படி அல்ல. தடுமாறி போய் கொண்டு இனத்தை நாங்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அவர் இளைஞர்களால் முடியும். அப்ப அப்துல் கலாம் ஐயா இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற கனவிலே என்ன சொன்னார்? இளைஞர்களை கனவு காணுங்கள், 100 வருடத்திலே இளைஞர்களால் தான் இந்த இந்தியா வல்லரசு ஆகும் என்று அவர் கூறுறார். அதே போலதான் விவேகானந்தரும் கூறுறார், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறுறேன். ஆனால் எங்களிடம் ஏராளம் இளைஞர்களுக்காக இந்த மண்ணிலே இளைஞர்களை வைத்துத்தான் இந்த மண்ணுக்காக நாங்கள் பலவற்றை மாற்றி இருக்கிறோம், மண்ணுக்காக போராடி இருக்கிறோம். இது ஒரு வீரமான இனம் என்பதை நாங்கள் நிறுவி காட்டுவோம். அப்படி ஒரு இளைஞர்கள் ஒரு பலம் சக்தி, ஒரு பெரும் சக்தி வாய்ந்த பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இளைஞர்களை சரிவர பயன்படுத்துகிறோம் என்றால் இல்லாமல் போகிற தனியே அரசியல் போராட்டங்களுக்காக, அரசியல் எதிர்ப்புகளுக்காக மாத்திரம் அவர்களை பயன்படுத்தி கொண்டு போய் தவிர அவர்களுடைய தனிப்பட்ட எதிர்காலம் சிறப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்விகளாக இருக்குது. அதை பல்கலைக்கழகங்களும் செய்ய தவறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கவலையாகவும் இருக்கிறது. நிச்சயமாகத்தான். குறிப்பாக இந்த இன்டர்நேஷனல் யூத் டே அப்படி என்பது இன்றைய நாள் அதுக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் இந்த யூத் அப்படி என்று சொன்னாலே ஹரிஹரன் கூறியது போல இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அப்படி என்றைக்குள்ள ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஒரு தலைமுறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வளமையான ஒரு விஷயம் தான். எங்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனை எங்களை மாதிரி இல்லை, எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனையும் நாங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்த நாங்கள் இவை இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படி என்று இந்த ஒவ்வொரு ஜெனரேஷனுமே தங்களுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனை ஒரு தவறான வழியில போகுது அப்படி என்று விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இருக்கிறது. அப்படி இருந்தும் இன்றைய தலைமுறையின் போக்கு என்பதை நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உரிமை பிரச்சனை வரைக்குள்ளேயோ அல்லது எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரைக்குள்ளேயோ எங்களுடைய நாட்டில் இந்த இள ரத்தம் துடித்து எழுந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த நாட்டுல தமிழர்கள் அதிகம் மனித உரிமை மீறல்களுக்கு உள்வாங்கப்படாமல் அடிப்படை உரிமைகளை கூட கையேந்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையில் அந்த இளைஞர்கள் போட்டிருக்கக்கூடிய விதைதான் காரணம் அப்படி என்று நாங்கள் பகிரங்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் தற்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களின் போக்கு எப்படி இருக்கிறது என்றது ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு பெரிய உதாரணங்களாக இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படி என்று வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தேசத்தில் இருக்கிற பொழுது அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. அவர்கள் செய்ததை செய்ய வேண்டும் என்று இல்லாட்டியும் அவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள இந்த போதை வியாபாரங்களாக இருக்கட்டும், இந்த போதை வஸ்துக்களினுடைய அதிகரிப்பு எல்லாமே எங்களுடைய தேசத்தில் அதனுடைய உருவாக்கம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த வளச்சுரண்டல்களை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு எதிராக எங்களுடைய தேசங்களில் எங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கெல்லாம் இந்த இளைஞர்கள் தான் எப்பொழுதும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை வைத்து இயக்குபவர்கள் அல்லது அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் ஒரு முதிய தலைமுறையாக இருந்தாலும் அந்த இள ரத்தம், அந்த வேக ஓட்டம் என்பது அவர்களிடம் தான் இருக்கும். அவர்களை கொண்டுதான் ஏதாவது ஒரு மாற்றங்களை நாங்கள் சமூகத்தில் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு இந்த மன்னாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கட்டும், இப்படி பலத்திற்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் திசை மாறிக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி என்பது இந்த இன்டர்நேஷனல் யூத் டே அப்படி என்றது நாங்கள் அதை கன்சிடர் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த போதையாக இருக்கட்டும், இந்த இளவயது கற்பங்கள் என்ற விஷயங்கள், இப்படி பல விடயங்கள், சமூக சீர்கேடான பல விடயங்கள் எங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகளின்பால் திணிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகங்களின்பால் அவர்களும் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் அவர்கள் மறந்து செல்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வியாகவும் பெரிய சந்தேகமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் நாங்கள் இதையெல்லாம் கருத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய தேசத்தின் மறுமலர்ச்சியாக இருக்கட்டும். ஹரிஹரன் தன்னை பேச விடுங்கோ, இந்த இளைஞர் நாள்ல தான் எப்படியாச்சும் கதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப நானும் கரநாளைக்கு பிறகு வந்திருக்கேன். சில விஷயங்களை நேர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆசை எனக்கும் இருக்கும் தானே ஹரிஹரன். நான் உங்களுக்கு நேரம் தாரேன். அப்ப இப்படி இருக்கக்குள்ள இப்படித்தான் இளைஞர்கள் கொஞ்சம் துடிப்பாக இருப்பார்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களும் ஒரு வளம். இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம் அப்படி என்பதுதான் இருக்குது. அப்ப தமிழர்களுடைய தேசங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி இந்த அரசாங்கமும் இந்த நாடும் பயன்படுத்தி கொள்ள போகிறது என்றதுக்கு அப்பால எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த குறிப்பாக இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவர்கள் எல்லாம் இந்த முதலீட்டிற்காகவும் அவர்களுடைய கல்விகளுக்காகவும் அந்த பணங்களை அனுப்புவது இங்க இருக்கக்கூடியவர்களை சோம்பேறி ஆக்காது அப்படி என்பது நாங்கள்
நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இந்த புத்தாக்கம் அப்படி என்றால் இந்த கிரியேட்டிவான மைண்ட், இந்த ஏதாச்சும் ஒன்றை வந்து புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்ப இதையும் வந்து நாங்கள் எங்களுடைய தேசங்களில் அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களிடம் இருக்குது. ஆனால் எங்களுடைய தேசங்களில் சாதாரணமான ஒரு கோயில் திருவிழா என்றால் கூட உள்ளூரில் இருக்கக்கூடிய இளம் கலைஞர்களை கூப்பிடுவதை விட வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை தான் நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். அதையும் விட இளைஞர்களுக்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கான சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தலைமுறையாக எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய தலைமுறை இருக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இளம் பிள்ளைகளை இன்றைக்கு எத்தனையோ போட்டிகளாக இருக்கட்டும், சர்வதேச போட்டிகளில் எல்லாம் பங்கு பெற்று கொண்டு வருகிறார். உண்மையில் ஒரு யுத்தத்திற்கு அப்பாற்பட்டு நாங்கள் ஒரு மீள் எழுச்சி பெற்று வருகிற பொழுது இந்த இளம் தலைமுறையினுடைய போக்கு இருவேறுபட்ட பாதையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. ஒன்று மீளவே முடியாத இந்த போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், ஏனைய தவறான செயல்களுக்கு செல்லக்கூடியவர்கள், இன்னொன்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படி என்று ஒரு துடிப்போடி இருப்பவர்கள். இன்றைக்கு பல பிசினஸ் கரியர்னு சொன்னது போல பல பிசினஸ் மேன் அப்படி என்று சொல்றதை விட இந்த முயற்சியாளர்கள் ஒன்றுபுணர்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்தில். அது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த இன்டர்நேஷனல் யூத் டே அப்படி என்று சொல்லிக்கூட நாங்கள் வெறுமனே இந்த சமுதாயத்தில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் அப்படி என்று சொல்ல முடியாது. எங்களுடைய தேசத்தில் என்று செயலிகளை புது புது ஒவ்வொரு ஆப் என்று சொல்லுவோம், இந்த ஆப் உருவாக்குவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சாஃப்ட்வேர் செய்வர்களாக இருக்கட்டும், அதை விட இன்னைக்கு எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் குவிந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுகளில் இருந்து இருந்திருக்கக்கூடிய இந்த அவுட் சோர்ஸ் கம்பெனிகளுடைய வேலை வாய்ப்புகளில் எல்லாம் இந்த இளைஞர்கள் உள்நுழைந்திருக்கிறார்கள் அப்படி என்பது எங்களுடைய சமுதாயம் ஒரு கட்டத்தில் பார்க்கிற பொழுது முன்னேறி கொண்டுதான் வருகிறது அப்படி என்பது இந்த இன்டர்நேஷனல் யூத் டேல நாங்கள் நான் சொல்லிக்கொள்றேன். அப்ப இனி நான் வந்து ஹரியானட்டு கொடுக்குறேன். அவர் சரியான துடிப்பா இருக்கிறார், என்ன கதைக்க விடுங்க நேயர்களோட அப்படி என்று. அப்ப நான் அவர்கிட்ட கேட்பேன், இனி அவர்கிட்ட கேட்டு இந்த இளைஞர்கள் தினத்தை பத்தி இளைஞர் அப்படி என்று இன்னும் நம்பிக்கை கொண்டு இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சொல்லுங்கள் ஹரியர். அப்ப சர்வதேச இளைஞர் தினத்துல வந்து இளையோர் தான் இளையோரை பற்றி கேட்கணும், முதியவர்கள் அவரை பற்றி கேட்க அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மறுக்கிற மாதிரி இருக்கும். நாங்காரங்கிற பிரச்சனை சொல்லணும். அப்ப விடயத்துக்குள்ள வந்தா வந்து இன்றைக்கு வந்து இந்த இன்னொரு பக்கம் வந்து எங்களோட படியல் எல்லாம் பலம், அவர் உடல் பலம் என்பது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்ப ஒரு இடத்துல வந்து இந்த கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் ஒருவர் தான் அந்த காலங்களெல்லாம் கோயில்களுக்கு பட்டிமன்றங்கள் செய்யும்போது இந்த சூரன் போர் நடக்கலாம். அப்படி இந்த சூரனை தூக்கி எறிந்து மலையை போல் பாரமாக இருக்கக்கூடிய சூரனை தூக்கி எறிந்து நிலத்தில் குத்தி அலை மாறி கொண்டு போகக்கூடிய ஒரு பெருத்த தோள்களோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள்கிட்ட பாடசாலையில் பார்க்கலாம். எங்களோட சீனியர் அண்ணாமார் மாதிரி வருவோம். அவங்களாம் கொஞ்சம் ஏழுக்கு வந்தோம், கொஞ்சம் உடம்பெல்லாம் வச்சு ரீகி அடிபாட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ நாங்களும் அப்படி வருவோம்னு நாங்கள் விருப்பப்பட்ட காலமாக இருப்போம். அப்போ இப்போ இவங்க சமூகத்தில் எல்லாம் போடுவாங்க, தமிழாக்கள் எல்லாரும் ஜிம்முக்கு போங்கிற மாதிரி. அப்போ இல்லை, இப்போ ஜிம் என்பது இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் எங்களோட பிரதேசங்களை அறிமுகப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2015 பிறகுதான் அதனுடைய பேசுபொருள் அதிகமாக இருந்தது. அப்போ அதுக்கு முதல்ல வந்து ஜிம் இல்லை, எல்லாம் வேலை செஞ்சு உடம்பை கல்லாக்கி கொடுத்துச்சுனா. ஆனால் இப்போ ஜிம்முகள் வந்துட்டு, டயட்டுகள் வந்துட்டு, அதுகள் இதுகள், சைக்கிள் ஓடுறோம், ரோட்டு ஓடுறோம் எல்லாம் நிறைய வந்துட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொடியலங்கிற இளைஞரை பார்த்தா எல்லாருமே வாடி வதங்கி போயிருக்காங்க. அந்த போதை கடிமை ஒரு பலம் இல்லாமல் கேட்டா சும்மா பெரிய வீரவசனங்கள்லாம் அடிப்பாங்க. 4-5 தூசணத்தையும் கழிச்சு தங்களை பெரியாக்கள் மாதிரி காட்டி கிட்ட வருவியோ அடிப்பேன். ஆனால் எல்லாருமே வளைந்து போய் ஒரு நோஞ்சான்கள் மாதிரி, இந்த சோம்பிகள் மாதிரி மாறிக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு சுகாதார திணைக்களமும் அவற்றான் எங்களுடைய இளைஞர்களுடைய உடல் பலம் என்பது மிக அளவிலே குறைந்து கொண்டு போகிறது, உடல் ஆரோக்கியம் குறைந்து கொண்டு போகிறது. அதை நாங்கள் சமூகத்திலே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருமே வந்து நல்ல கலராக உடுப்புகள் 5000-10,000 உடுப்புகள் எல்லாம் போடுறாங்க. ஆனால் எல்லாருமே வளைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சர்வதேச இளையோர் தினத்துல படியல் வந்து நாங்கள் பழையபடி இந்த ஜிம்களுக்கு போய் தான் உடம்பு எடுக்கணும் மட்டும் இல்லை, சத்தான சாப்பாடுகளை சாப்பிடுவோம், நல்ல விடயங்களை செய்வோம், மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேணும்னா நல்ல விடயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. தீய வெற்றி எல்லாம் விட்டு நல்ல விடயங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகளை நோக்கி ஓட தொடங்கினால உடலும் உள்ளவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கு. அப்போ அப்படியான விடயங்களை பார்ப்போம். இன்றைக்கு தொழில்துறை என்று வரும்போது சாதாரணமாக இன்றைக்கு நீங்களா நினைக்கிறீங்க பல்கலைக்கழகத்தில் பட்டம் எடுத்தவெல்லாம் தொழில் செய்யணும், அவையெல்லாம் வேலை பண்ணணும். இன்றைக்கு பட்டம் எடுத்தாக்களே வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் சாதாரணமாக பட்டப்படிப்பை முடித்து கொண்டும் சாதாரணமாக கடையில் ஒரு ரோட்டு கரையில் ஒரு காளான் கடை போட்டவங்க இன்றைக்கு கார் வாங்கி ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு சர்வதேசத்துக்கு காளானை ஏற்றுமதி செய்யக்கூடிய. அப்போ இந்த பூ இன்றைக்கு நாங்கள் அனாதரவா குப்பை பிரச்சனை குப்பையை தங்களுடைய ஒரு பசலையாக மாற்றி அதை ஒரு பெரிய ஒரு தங்கத்தின வெளிய அளவுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு குப்பையை மாற்றிருக்காங்க. இன்றைக்கு மண்புழு உரங்கள் என்று அவற்றை சிலர் செய்கிறார்கள். அப்படி பல்வேறு விடயங்களில் இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கலாம். அப்ப பணம் தேவைதான், அந்த பணத்தை நாங்கள் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை யோசித்துக் கொள்ளும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை நாங்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு சிங்கப்பூரை பற்றி நாங்கள் அண்மையில் கூட கேட்க சொல்லியிருந்தோம். சிங்கப்பூர் வந்து இந்த வளமும் இயற்கை வளமும் இல்லாத ஒரு நாடு. மலேசியாவுடைய குப்பை தொட்டி என்று கூறப்பட்ட நாடு. இன்றைக்கு அமெரிக்காவுடைய குப்பை தொட்டியாக பிரேசில் இருப்பதை போல மலேசியாவுடைய குப்பை தொட்டி சிங்கப்பூர் என்று சொன்னது. சிங்கப்பூர் ஜனாதிபதி இங்கே வரும்போது 20 ஆண்டுல இலங்கையை மாதிரி சிங்கப்பூரை மாத்திர என்று சொன்ன அந்த சிங்கப்பூர் எங்களை விட எத்தனையோ மடங்கு தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கு அப்படியே இருக்கோம். அங்கே
சிங்கப்பூர் நீங்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பழகக்கூடிய இளைஞர்கள் அடுத்த நாளைக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்பாங்க. இரவு படுக்கிறதுக்கு முதல் நாளைக்கு என்னென்ன பிளான் என்றால் பழகக்கூடிய விதம் அப்படி அங்கே இருக்கக்கூடிய துடிப்பு, அந்த இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய துடிப்பு, இந்த விடயத்தை நாங்கள் எப்படி மாற்றலாம்? ஒரு இயற்கை வளமுமே இல்லாத ஒரு தனியாக கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு, இயற்கை வளங்களும் இல்லாத நாட்டை இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடாக தங்களிடம் இருக்கக்கூடிய வளம் எதுவோ அதே பொருளாதாரமாக மாற்றினார். கடல் இருந்தது, கடல் கப்பல் துறைமுகமாக மாற்றினார்கள். நிலம் மாத்திரம் இருந்தது, இன்றைக்கு மிகப்பெரிய விமான நிலையம், சர்வதேச விமான நிலையத்தை அமைத்து விமானம் டிரான்சிட்டுகளை அங்கே வந்து அமைத்திருக்கிறார். அப்படி தங்களுடைய ஒரு வர்த்தக பணக்கார நாடாக மாற்றிக்கிறார். அப்போ எங்களுடைய பூமியிலும் வளங்கள் கொட்டி கிடக்கிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்பது? வளங்கள் கொட்டி கிடக்கிறது. எந்த தொழிலும் குறைவில்லை. எங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எங்களை வெளிநாட்டு சென்று நாங்கள் வெயிலுக்கையும் பனிக்கையும் உருகி கடவுளி என்று செய்கிற வேலையை கொஞ்ச நாள் உழைச்சி தரக்கூடியதாக இருக்கும். எனவே படியல் எல்லாருமே வந்து படியல் என்பதால் இளையோர் எல்லாருமே வந்து எங்கள் எடுக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி நாங்களும் மீண்டும் எங்களுடைய இளையோருடைய பலத்தை காட்ட வேண்டிய சமுதாயமாக மலர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் புதிதாக வந்த கார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.